இந்த மாதிரி டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் மைண்ட் ப்ளோயிங் ஆப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணுறதுனால நம்ம சேனலில் வைக்கிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஒரு 2 days பேக் நான் ஒரு வீடியோ வச்சுருந்தேன். 42 ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ பார்த்த உடனே நிறைய பேர் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்க என்னை வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, மூவிஸ் எல்லாம் அதில் தான்ப்பா டவுன்லோட் பண்ணுறோம், அப்புறம் வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து அதில் தான் டவுன்லோட் பண்ணுறோம், நீ என்னடானா இந்த மாதிரி சொல்லிவிட்டா, இப்போ நாங்கள் எதில் வச்சு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரௌசர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அது வந்து ஆன்லைனில் டைரெக்டாக ப்ளே ஆகும், டவுன்லோட் ஆகிற ஆப்ஷனே காட்டாது நம்மளுக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோடர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். ஆக்சுவலி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்கும். அதை போட்டோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு லிங்க்கை காப்பி பண்ணி அதில் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதே மாதிரி மொபைலில் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க வந்து அந்த 42 ஆப்ஸு பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன அந்த வீடியோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம டவுன்லோடர்ன்ற அப்ளிகேஷன் பற்றி பேசுவோம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த டவுன்லோடர்னு போட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மூவி டவுன்லோட் பண்ணோம், இல்லை சாங்ஸ் டவுன்லோட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த சாங் சைட்டில் போயிட்டு டவுன்லோட் வரும். டவுன்லோட் வரப்போ நம்ம இப்போ குரோமா ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வராது. உடனே வந்து அந்த டவுன்லோடுன்னு சொல்லியிருக்கோம். அது மேலே கிளிக் கொடுத்தோன்னா டவுன்லோட் சர்வர் 1 இப்படின்னு இருக்கும். அது மேலே கிளிக் கொடுத்தோன்னா உடனே ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணோன்னா, மேலே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாரில் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். அந்த லிங்க்கில் தான் இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகுது. நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டவுன்லோடுற அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த டவுன்லோடு அப்ளிகேஷனில் போயிட்டு கீழே வந்து ப்ளஸ் மார்க் இருக்கும். அந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் வந்து மேலே லிங்க்குன்னு இருக்கும், காப்பி லிங்க்குன்னு. அது மேலே அப்படியே வந்து டேப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஸ்ட்டுன்னு கேட்கும். அந்த பேஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். கீழே ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு பட்டன் காமிக்கும். ஸ்டார்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு நார்மலாக வந்து ப்ரௌசரில் போய் டவுன்லோட் பண்ணுறதை விட இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோடு உங்களுக்கு ஆகும். நிறைய பேர் கேட்குறாங்க, மூவிஸு சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நல்ல வெப்சைட் சொல்லி. டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் சொன்னாலும் இன்றைக்கி இருக்கிற வெப்சைட் வந்து நாளைக்கு வந்து பேன் பண்ணுறாங்க. அது வந்து அப்படியே போகுது. இல்லை டொமைன் மாற்றிடுறாங்க. டொமைன்னா நேம் மாற்றிடுறாங்க. அதனால வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வெப்சைட்ஸ் சாங்ஸ்க்காகவும் மூவிஸ்க்காகவும் இப்போ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வெப்சைட்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தமிழ் MP3 வெப்சைட்ஸும் மூவிஸ் வெப்சைட்ஸும் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹை குவாலிட்டி மூவிஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டோரண்ட்ஸில் தான் போய் டவுன்லோட் பண்ணட்டும். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காவது தெரிலன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக ஒரு தனியாக வீடியோ செஞ்சு நான் உங்களுக்கு வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த விஷயம் தெரியணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சுரமோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு மஞ்சு டெக் இன் தமிழ்.